நான் தான் உங்க நடுவர் ஐயா. வந்திருக்கிற டீச்சர் மார்கள், வந்திருக்கிற பெற்றோர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு நான் தான் பட்டிமன்றத்தோட நடுவர். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம். தலைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதையை சொல்ல போறேன். என்ன கதைன்னா, ஒருத்தர் ஒரு பெரிய வயசான ஒருத்தர் அவர் போனை வாங்கி அவங்க பேர் என்ன பண்ணா கேம் விளையாண்டுருந்தான். கேம் விளையாண்டு சொல்ல சவுண்ட் கேட்டு இருந்தது. என்னடா விளையாடுறேன்னா, நான் இதை அச்சுனுக்கிறேன் அதை அச்சுனுக்கிறேன் என்னன்னு பார்த்தா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன். அதனால ஃப்ரீ ஃபயர் மொபைல் முக்கியமா இல்ல பைபிள் முக்கியமான்னு ரெண்டு தலைப்பு கொண்டு வந்திருக்கேன். முதல் அணி வந்து மொபைல் அணி. மொபைல் அணியில ஜோசிகா, ஜாக்லின், பவிஷா 3 பேருக்கு கலங்களை தட்டி வர வைப்போமா? இரண்டாவது அணியாக பைபிள் டீம் அக்ஷயா அவர்கள், தர்ஷினி அவர்கள், ஐஸ்வர்யா அவர்கள். முதல் அணியாக வயசுல சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்க மொபைல் டீமா இருந்து வந்து இப்ப கலக்க போறாங்க. மொபைல் அணி ஜோசிகா பேசுவாங்க. நடுவரையா, நான் மொபைல் பத்தி தான் பேச வந்திருக்கேன். மோசே காலத்துல மொபைல் இருந்தா 10 கட்டளைய வாட்ஸ்அப்ல போட்டிருந்தா வியூஸ் லேக்ஸ் நிறையவே நம்மளுக்கு வந்திருக்கும். கல்பலகிய 8 டைம் அலையற வேண்டியதே இல்லை. இதே ஏசப்பா மோசே கையில குத்துன்னு மோசே வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. செங்கடல 2ஆ பிரிச்சாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய அதிசயமான விஷயம் தெரியுமா? அது மட்டும் யூடியூப்ல போட்டிருந்தனா லேக்ஸ் வியூஸ் எல்லாம் 1 மில்லியன் வியூஸ் எல்லாம் வந்திருக்கும். எல்லாரும் சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் எடுத்துன்னு போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதே மொபைல் இருந்தா பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால மொபைல் தான் பெஸ்ட். இவங்க சொன்னது நியாயமா இருந்தாலும் மொபைல் டீம் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அப்போ பைபிள் டீம் தங்கச்சிமா, மொபைல்ல நெட்வொர்க் இல்லைன்னா நோ சர்வீஸ்னு அழும். மோசே பாலைவனத்துல 40 வருஷம் சுத்தினாரு. அங்க டவர் கிடையாது. ஆனா வானத்துல இருந்து டைரக்ட் கால் வந்துச்சு. அது பேரு தான் பைபிள். மொபைல்ல சார்ஜ் இல்லைன்னா சாவும். பைபிள்ல சார்ஜும் வேணாம், ரீசார்ஜும் வேணாம். அதனால பைபிள் தான் எப்பவுமே பெஸ்ட். அடேப்பா, கலக்குன்னு கலக்குறாங்க 2 பேரும். இந்த ஒரு ரவுண்டு முடிஞ்சாலும் இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. யாருன்னு பாப்போம். அடுத்ததாக மொபைல் அணியில இருந்து ஜாக்லின். ஐயா, நோவா பேழ கட்டும் போது 100 நாளும் அவர் பேழ கட்டினார்ல, அந்த 100 நாளுமே அவர் வீடியோ எடுத்து போயிட்டு இருந்தாருன்னா லைக்ஸ் கமெண்ட் எல்லாம் வந்திருக்கும். அந்த கமெண்ட்ல எப்படி கட்டினாங்க, எவ்வளவு ரூம்ஸ் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அதுல ஏற நிறுவனம் எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள போயிருக்கோம். புஸ்தகம் எல்லாம் மழையில நனைஞ்சு போயிருக்கோம். இதே மொபைல்லாம் வாட்டர் ப்ரூஃபா இருந்திருக்கும். மொபைல் தான் பெஸ்ட் சொல்லிட்டாங்க. பைபிள் டீம் என்னன்னு சொல்றாங்க பாப்போம். தங்கச்சி, நீ சொன்னது கரெக்ட் தான். உன் மொபைல்ல தண்ணி பட்டா எப்படியா இருந்தாலும் நீ சர்வீஸ் சென்டருக்கு தான் ஓடுவ. ஆனா நோவா காலத்துல 40 வருஷம் மழை பெஞ்சுது. சுருள் வடிவத்துல இருந்த பைபிள் மட்டும் தான் மிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மொபைல்ல இருந்து தெரியாத நம்பர்ல இருந்து ஹாய்டான்னு மெசேஜ் வந்தா கூட நீங்க மறுபடியும் ரிப்ளை பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம அதனாலதான் ஏசப்பா பைபிள்ல பிசாசு ஏசப்பாக்கு மெசேஜ் பண்ணப்போ ஏசப்பா அப்பாலே போல் சாத்தானேன்னு ஒரே வார்த்தையில அவரை விரட்டி விட்டாரு. அதனால பைபிள் தான் பெஸ்ட். எப்பா இவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குது. 2 பேரும் நல்லா விட்டு கொடுக்காம தூள் கிளப்பிட்டாங்க. அடுத்ததாவது மொபைல் டீம் பவிஷா. நடுவரே, சண்டே ஸ்கூல்ல பாட்டு பாடும்போது பைபிள திறந்து வச்சு கொட்டாவிதான் விடுறாங்க. ஆனா மொபைல்ல ரிலிக்ஸ் போட்டு கூட சேர்ந்து ஆடுறாங்க. அதனால மொபைல் தான் பெஸ்ட் நடுவரே. அடுத்ததாவது பைபிள் டீம். அதான் பிரச்சனையே. தங்கச்சி, நீ வந்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. தாவீது கையில வெறும் 5 கல்லு தான் இருந்தது. அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படவே இல்லை. அதுவே உன் போன்ல வந்து 1%
பேட்டரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் மூஞ்சில 100% பயம் தெரியும். அதான் போன்ல நோட்டிபிகேஷன் வந்தா ஜபம் கட் ஆயிடும். அதுவே பைபிள்ல வந்து அமைதலா இருந்தா நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். அதனால எப்பவுமே பைபிள் தான் பெஸ்ட். இன்னைக்கு பைபிள் தான் மொபைல் தான் எது பெஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்ப தீர்ப்பு சொல்ல போறேன். ஒரு பக்கம் மொபைல் டீம் ஆவலா இருக்கிறாங்க, ஒரு பக்கம் பைபிள் டீம் ஆவலா இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாரி தான். இந்த காலத்துல மொபைல் இல்லையானாலும் வாழ முடியாது, பைபிள் இல்லைன்னா இன்னும் வாழவே முடியாது. அதனால இரண்டுமே ரெண்டு கண்கள் தான். மொபைல் இருந்தாதான் நம்ம அடிப்படை தேவைகளை அது மூலம் நடக்க முடியும். பைபிள் இருந்தாதான் கடவுளோட நடக்க முடியும். அதனால மொபைலை அளவோட பயன்படுத்துங்க, பைபிளை அளவுக்கு மிஞ்சி பயன்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி, ரெண்டு அணிகளுக்கும் கரங்களை தட்டுவோமா? நன்றி. இத்துடன் பட்டிமன்றம் நிறைவடைகிறது.